ஹலோ கைஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரெண்டிங் டவுன். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழில் சார்ந்த வீடியோக்கள் வந்து நிறைய வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இனி ஃப்யூச்சரில் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டை வந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஸோ இது வந்து தொடர்ச்சியாக வந்து தொழில் செய்ய ஆர்வமாக இருக்கீங்க, அல்லது பார்த்தீங்கன்னா வியாபாரம், நீங்கள் ஏதாவது வியாபாரம் செஞ்சாலும் சரி, ஸோ நம்ம சேனலை மறக்காமல் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அந்த வேலை இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு இ-சேவை மையம் தான் வந்திருக்கோம். போடியில் இருக்க ஒரு இ-சேவை மையம், சிறகுகள் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற ஒரு இ-சேவை மையம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான சர்வீஸும் இருக்குங்க. ஒரு இ-சேவை மையம் நீங்கள் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா எல்லா ஒரு சர்வீஸும் இருக்குது. அதாவது ஒரு சின்ன ஒரு பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து, பாஸ்போர்ட் எடுக்கிறதுலேருந்து, நமக்கு இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட்லேருந்து, ஆதார் கார்டு, இந்த மாதிரி நிறைய ஆதார் கார்டில் அந்த அட்ரஸ் மாற்றணும், ஃபோன் நம்பர் மாற்றணும், இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் எல்ஐசி. ஸோ இதில் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக எடுத்திருந்தேன். அதில் என்னென்ன சர்வீஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் போடாத சர்வீஸே ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இ-சேவை மையம் வைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து நிறையவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து 1 வீக்கில் கற்றுத்தரேன், 3 டேஸில் கற்றுத்தரேன்றாங்க. அதெல்லாம் கற்றுக்கிட்டாலும் நம்மளால் சஸ்டெயின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இ-சேவை மையம் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இ-சேவை மையத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகிறது தான் ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி போய் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதமாவது நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா இதில் நிறைய விஷயம் இருக்குங்க. கடல் மாதிரி இது. அதனால் ஒரு 6 மாதமாவது கற்றுக்கணும். இ-சேவை மையத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெராக்ஸ் மிஷினும் வச்சுருக்காங்க. அதோட நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் லேமினேஷனுக்கு மிஷின் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு போட்டு கொடுக்குற மிஷின் இருக்குது. ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து கொடுக்குறதுக்கான அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இ-சேவை மையம் பொறுத்தவரை ஒரு நாளைக்கு ரூ. 2000லேருந்து ரூ. 2500 அப்படின்றத வந்து ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் சம்பாதிக்கலாம். சின்ன சின்ன சர்வீஸ் கூட பார்த்தீங்கன்னா ரூ. 10, ரூ. 20, ரூ. 50, ரூ. 60 அந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரியான சார்ஜஸ் வாங்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு சிஸ்டம், ஒரு பிரிண்டர் வச்சு தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த தொழில் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதலீடு இருந்தாலே ஆரம்பிக்க முடியும். ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய வேணும்.